வணக்கம் நண்பர்களே. நம்ம எவ்வளோதான் தினசரி இறைவனை வழிபாடு செஞ்சாலும், எத்தனை பூஜைகள் செஞ்சாலும், நம்ம வாழ்க்கையில சில தடங்கல்கள் மட்டும் அப்படியே இருக்க மாரி இருக்கும். இது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? பணத்தடை, குடும்பத்துல சண்டை சச்சரவு, இல்ல நம்மள சுத்தி ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் இருந்துட்டே இருக்க மாரி இருக்கும். ஒருவேளை இது நம்ம வாழ்க்கையில பண்ற சின்ன சின்ன தவறுகள்னால நடக்குது அப்படின்னு சொன்னா, உங்களால அத நம்ப முடியுமா? துரதிர்ஷ்டவசமா நம்மள பல பேர் இந்த தவற செஞ்சுட்ருக்காங்க. இது என்ன தவறு? இதை எப்படி சரி செஞ்சு, நம்ம வீட்ல அதிர்ஷ்டத்தையும், லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொண்டு வருவது என்பதை இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். அதுவரை வீடியோவ முழுசா பாருங்க. இன்று ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை. இது சாதாரண நாளில்லை. ஆனி மாதத்தில் வரும் மிக வீரியமிக்க சர்வ அமாவாசை. நம்முடைய ஆன்மீக சாஸ்திரப்படி அமாவாசை என்பது பூலோகத்திற்கும் பித்ருலோகத்திற்கும் இடையே உள்ள கதவு திறக்கப்படும் ஒரு உன்னதமான நாள். இந்த நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் தர்ப்பணங்களையும் சரியாக செய்யும்போது நம்முடைய முற்பிறவி பாவங்கள் கர்மாக்களும் நீங்கி முன்னோர்களின் நேரடி ஆசியை நமக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கை. உங்கள் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கவும், உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாகவும் இருக்க இந்த நாளில் நம் முன்னோர்களை வழிபட வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைய நாளில் முழு ஆற்றலையும் நீங்கள் பெற வீட்டில் செய்ய வேண்டிய எளிய விஷயங்கள் என்னன்னா, முதலில் பூஜை அறையை தூய்மை செய்து நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றுங்கள். உங்கள் முன்னோர்களை மனதார நினைத்து தெரிந்த பித்ரு மந்திரங்களை சொல்லி அவர்களின் ஆசியை பெற்றுக்கொள்ளுங்கள். வீட்டில் சமைத்த சைவ உணவை முதலில் காகத்திற்கு வையுங்கள். சனி கிரகத்தின் வாகனமாகவும் முன்னோர்களின் தூதுவனாகவும் கருதப்படும் காகம் நம் கொடுக்கும் உணவை ஏற்றுக்கொள்ளும் போது நம் தோஷம் மெல்ல மெல்ல கரையத் தொடங்கும். சரி, வீடியோ ஆரம்பத்துல நான் கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு வரலாம். நம்முடைய அமாவாசை வழிபாட்டின் பலனை மொத்தமாக தடுக்கும் அந்த ஒரு விஷயம் என்ன? அதுதான் அமாவாசை நாளில் வீட்ல ஏற்படும் கோபம், சண்டை சச்சரவுகள். பலர் பிரம்மாண்டமா பூஜை செய்வாங்க, தான தர்மங்கள் செய்வார்கள். ஆனா அதே நாளில் குடும்பத்தினரிடம் கத்துவாங்க, கோவப்படுவது, இல்ல நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்துவது போன்ற தவறுகளை செய்து விடுவார்கள். அமாவாசை என்பது பித்ருக்களின் நுட்பமான ஆற்றல் நிறைந்த நாள். அன்று வீட்டில் கோபம், அசுத்தமான எண்ணங்கள் நிறைந்தால் நீங்கள் செய்த பூஜையின் பலன் அப்படியே அழிந்துவிடும். நம் முன்னோர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது அமைதியையும் பணிவையும் மட்டுமே. எனவே இன்றைய நாளில் முழுவதும் உங்கள் பேச்சிலும் சொல்லிலும் நிதானத்தை கடைபிடிக்கவும். இல்லத்தில் அமைதியை மட்டுமே நிறைத்து வையுங்கள். முன்னோர்களின் ஆசியையும் இறைவனின் அருளையும் உங்கள் குடும்பத்திற்கு என்றென்றும் கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால்